என் ஆத்துமம் ஆண்டவரை புகழ்கின்ற வேளை இது. என் நாயன் அவரினிலே மகிழ்கின்ற வேளை இது. என் ஆத்துமம் ஆண்டவரை புகழ்கின்ற வேளை இது. என் நாயன் அவரினிலே மகிழ்கின்ற வேளை இது. அன்பின் தேவனவர், தினம் அவர் குரல் கேட்டிடுவேன். இரக்கத்தின் கடவுள் அவர், அவர் இதயத்தில் வாழ்ந்திடுவேன். அவர் அருகினிலே நான் இருப்பேன், தினம் அவர் வழிதனிலே நான் நடப்பேன். அவர் வழிதனிலே நான் நடப்பேன். இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். ஆடன் தனது பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், அருண், ரிபான், சாய், காடியா குடும்பம் நன்றியாகவும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், பிராங்க் ஜெயசீலன் அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்ததற்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் மரித்த லீனா சைமன் ராஜ், அலங்காரம் மேரி, ஏ செபஸ்தியான் இருதய மேரி, ஜோசப் ரத்தினசாமி பரிபூரணம், வான்வீட்டில் தனது பிறந்தநாளை கொண்டாடும் ஜெஃப்ரின் இவர்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றங்குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருக்கிறது. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 1 முதல் 11 வரை. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. ஊனியல்பின் காரணமாய் வலுவற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார். அதாவது ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடம் உள்ள பாவத்திற்கு முடிவு கட்டினார். ஊன் இயல்புக்கு ஏற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்புக்கு ஏற்ப நடக்கும் நாம் திருச்சட்டத்தின் நெறிகளை நிறைவேற்ற வேண்டுமென்று அவ்வாறு செய்தார். ஏனெனில் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஊன் இயல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே. ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது. அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருப்பது இல்லை, இருக்கவும் முடியாது. ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதுரை பாடல் பல்லவி. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர்,
பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடம் இருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. Alleluia, 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 alleluia. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவளும் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்துள்ளதால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லோரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படியல்ல என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்தி மரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய பொழுது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் இதை வெட்டி விடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் நாம் மனமாற்றம் அடைந்து கனி தருகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. முதலிலே மனமாற்றம் அடைய வேண்டும். அதற்கு இன்றைய வாசகத்திலே 2 நிகழ்வுகளை இயேசு குறிப்பிடுகின்றார்.
2 விபத்துக்கள், அந்த விபத்துக்களிலே நடக்கின்ற இறப்புகள், இவற்றை பற்றி இயேசு குறிப்பிட்டு சொல்லுகின்றார். இவர்கள் அனைவரும் இவ்வாறு இறந்து விட்டார்கள், எனவே இவர்கள் உங்களை விட பாவிகள் என நினைக்கிறீர்களா என்று இயேசு இந்த ஒரு கேள்வியை எழுப்புகிறார். பொதுவாகவே, அதாவது அதிலே ஒரு குழுவினர் ஆலயத்திலே பலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள், பிலாத்து அவர்களை கொன்று விடுகிறான். இன்னொரு குழுவினர் சீலோவாமிலே கோபுரம் விழுந்து இறந்து விடுகிறார்கள். இது போன்று ஒரு சில நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சில நேரத்தில் இங்கிருந்து வேளாங்கண்ணிக்கு செல்லிருப்பார்கள், புனித பயணம் மேற்கொண்டிருப்பார்கள், பாத யாத்திரை மேற்கொண்டிருப்பார்கள், அல்லது ஆலயம் அல்லது இறைவன் சம்பந்தப்பட்ட அந்த பணிகள் ஈடுபட்டிருப்பார்கள். இந்த சூழலில் யாராவது நமக்கு தெரிந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மரித்து விட்டால் நாமும் பல நேரத்தில் கேட்கின்ற கேள்வி இதுதான்: ஏன் அவர்கள் கடவுளிடம் தானே சென்றார்கள், கடவுளை தேடிதானே சென்றார்கள், அவர்களுக்கு ஏன் இத்தகைய இறப்பு என்று பல நேரத்தில் நாமும் கேட்கக்கூடும். ஒரு சில நேரத்தில் இவர்கள் கேட்பது போல, அங்கு இயேசு சொல்லுவது போல, இவர்கள் பாவிகள் என நீங்கள் நினைக்கிறீர்களா என்று கேட்கின்றார். அப்படி என்றால் இல்லை. இது பிறருடைய இறப்பு எப்படியும் இருக்கலாம், அவருடைய இறப்பு மட்டுமல்ல, நம்முடைய இறப்பும், அது எந்த வகையிலும் இறப்பு வரலாம். ஆனால் பிறருடைய இறப்பு நமக்கு சொல்லுகின்ற செய்தி இதுதான்: இதோ நாம் அங்கு இறைவனை தேடுகின்றவர்களாக, இறைவனை நோக்கி பயணிக்கின்றவர்களாக, இறைவனிலே வாழ்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் மனம் மாறாமல் இறைவனை விட்டு வெகு தொலைவில் இருக்கக்கூடாது என்பதை இந்த ஒரு நிகழ்வு நமக்கு நினைவூட்டுகிறது. அதை தான் நாங்கள் இயேசு சொல்லுகின்றார். இவர்கள் உங்களை விட பாவிகள் என நினைக்கிறீர்களா என்றால் நிச்சயமாக அவர்கள் பாவிகள் அல்ல. மாறாக நாம் இறைவனை விட்டு நாம் தொலைவில் இருந்தால், இறைவனை விட்டு நாம் விலகி இருந்தால், அல்லது நாம் மனமாற்றம் அடையாமல் இருந்தால், இந்த இறப்பு நமக்கு ஒரு நினைவூட்டல் அல்லது எச்சரிக்கை. நாம் அந்த இறைவனை தேடி வர வேண்டும், இறைவன் அருகிலே நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு தான் இந்த இறப்புகள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றன. இதை தொடர்ந்துதான் இயேசு அந்த அத்திமர உவமையை பற்றி சொல்லுகின்றார். அதாவது ஒரு மரம், ஒரு கனி தருகின்ற மரம் அங்கு நடப்படுகிறது என்றால், அங்கு அது ஒவ்வொரு ஆண்டும் கனிகளை தர வேண்டும். அவ்வாறு கனி தருவதுதான் அதனுடைய ஒரு செயல்பாடாக இருக்க வேண்டும். அவ்வாறு கனி கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக அதை நாம் பயனற்றதாக அல்லது தூக்கி எறிந்து விடுவோம். அது போன்றுதான் மனிதர்களாகிய நம் ஒவ்வொருடைய வாழ்வும், இறைவன் நம்மிடத்திலே அந்த கனி தருகின்றவர்களாக இருக்கதான் நம்மை படைத்திருக்கின்றார். இங்கு மிக அருமையாக சொல்லப்படுகிறது. அங்கு இயேசு அந்த அந்த உவமையிலே சொல்லப்படுகிறது, உரிமையாளர் அந்த தோட்ட தொழிலாளரிடம் இது கனி தரவில்லை என்றால் அதை வெட்டி எறிந்துவிடு என்று சொல்கின்றார். ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்: இறைவன் நம்முடைய அழிவிலே, நம்முடைய இறப்பிலே இறைவன் எப்பொழுதும் மகிழ்ச்சி கொள்வதில்லை. மாறாக இறைவன் எப்பொழுதுமே நமக்கு கால அவகாசம் கொடுக்கின்றார். இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டிருக்கின்றார். இறைவன் தன்னுடைய அந்த நீதி தீர்ப்பை, தண்டனையை அவர் உடனடியாக நமக்கு கொடுப்பதில்லை. இதைதான் அந்த கலைகள் பற்றிய உவமையும் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அந்த கலைகள் பற்றிய உவமை சொல்லப்படுகின்ற பொழுது அங்கு பணியாளர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நீங்கள் நல்ல விதைகளை விதைத்தீர்கள், ஆனால் இன்று அதிலே கலைகள் இருக்கின்றன, அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்தி விடலாமா என்று கேட்கின்ற பொழுது அங்கு சொல்லுகிறார்கள், இல்லை, நீங்கள் சற்று பொறுத்திருந்துங்கள், அது காலம் கனிந்த பிறகு விளைச்சல் வருகின்ற பொழுது தேவையற்ற கலைகளை நாம் ஒதுக்கி விடலாம் என்று சொல்லி அங்கு கால அவகாசம் கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இதைதான் இந்த அத்திமர உவமையிலும் அந்த தோட்ட தொழிலாளர் உரிமையாளரிடம் சொல்லுகின்றார். இங்கு உரிமையாளர் யார் என்றால் பரமத்தந்தை. இங்கு தோட்ட தொழிலாளராக நம் ஒவ்வொருவரையும் பண்படுத்துகின்றவர், நம் ஒவ்வொருவரையும் வளர்க்கின்றவர், நாம் ஒவ்வொருவரும் கனி தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றவர் அந்த கிறிஸ்து. அந்த கிறிஸ்து தான் பரம தந்தையிடம் பரிந்து பேசுகிறார். இதோ இவர்களை அழித்துவிட வேண்டாம், மாறாக இவர்களுக்கு கால அவகாசம் கொடுப்போம், இன்னும் இவர்களுக்கு தேவையான இறைவனுடைய அருளையும் ஆசிரியும்
அவர்களுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் நலன்களையும் நாம் கொடுத்து அவர்கள் இன்னும் எளிதாக மனம் மாறுவதற்கான அந்த வாய்ப்புகளை வசதிகளை நாம் ஏற்படுத்தி கொடுப்போம் என்று சொல்லி இறைவன் நம் மீது இரக்கம் கொண்டு அத்தகைய கால அவகாசத்தை பெற்றுக்கொண்டு நம்மை தொடர்ந்து வாழ்வதற்கான அந்த அனுமதி கொடுக்கின்றார். ஆக நம்முடைய வாழ்விலும் இவ்வாறு அனுமதி கொடுப்பதற்கான காரணம் நாம் அங்கு கனி தர வேண்டும். இங்கு எது போன்ற கனிகள்? இதுதான் தூய ஆவியினுடைய கனிகள். அங்கு அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, அங்கு தன்னடக்கம், இது போன்ற கனிகளை தூய ஆவியின் கனிகளை கொடுப்பதற்காக தான் இறைவன் நமக்கு இத்தகைய கால அவகாசம் கொடுத்து நம்மை பராமரித்து வருகின்றார். ஆக முதலிலே மனமாற்றம், இரண்டாவதாக நாம் கனி தர வேண்டும், மூன்றாவதாக எவ்வாறு இறைவன் நம்மீது இரக்கம் கொண்டு நமக்கு கால அவகாசம் கொடுத்து நாம் மனம் திருந்தி வருவதற்காக இந்த கால அவகாசம் கொடுக்கின்றாரோ அது போலதான் நாமும் பிறருக்கு, நம்முடைய குடும்பத்திலே இருக்கலாம், பணி செய்கின்ற இடங்களிலே இருக்கலாம், அல்லது நம்முடைய உறவு வாழ்க்கையிலே இருக்கலாம், பல நேரத்திலே பிற தவறு செய்கின்ற பொழுது நம்முடைய மனிதர்களாகிய நம்முடைய மனநிலை என்னவென்றால் உடனடியாக அவர்களை தண்டிக்க வேண்டும், அவர்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய மனநிலையாக இருக்கிறது. மாறாக இறைவன் எவ்வாறு நம்மீது இரக்கம் கொண்டு நம்மை மன்னித்து நமக்கு கால அவகாசம் கொடுத்து நம்மை மீண்டும் இது கனி தருகின்ற அளவுக்கு நம்மை அவர் உருமாற்றுகின்றாரோ அது போன்றுதான் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய உறவு வாழ்விலும் பணி வாழ்விலும் தவறு செய்கின்றவர்களை நாமும் பொறுத்து கொண்டு அவர்களுக்கும் கால அவகாசம் கொடுத்து வாய்ப்பு கொடுத்து அவர்களும் திருந்தி வருவதற்கான அந்த ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் இன்று இறைவன் நமக்கு சொல்லுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே இதோ மனமாற்றம் அடைவதற்கான அந்த அழைப்பை ஏற்று நாம் கனி தருகின்றவர்களாகவும், குறிப்பாக இறைவன் நம் மீது பொழியப்படுகின்ற அருள் ஆசிரியர்களை, வாய்ப்புகளை, வசதிகளை நாம் பயன்படுத்தி கொண்டு நாம் கனி தருகின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா? அதே போன்று பிறரும் தவறு செய்கின்ற பொழுது, குற்றம் குறைகளை செய்கின்ற பொழுது அவர்களுக்கும் அத்தகைய ஒரு வாய்ப்பு, வசதிகளை, அந்த நேர கால அவகாசத்தை நாம் கொடுத்து உதவி செய்கின்றோம் என்று சிந்தித்து பார்த்து அதற்கான ஒரு அருளை வேண்டி நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, என்னோடதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே
தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து இது திருமகோலினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இடத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னை தேடி வருகின்றவர்
தேற்றியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மனமாறி நற்செய்தி அறிவித்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் சர்வேஸ்வர தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. ராட்சியம் வருக. மரியே வாழ்க. புனித சூசேப்பரே